Hi friends, how are you? Hope you all fine. ஒரு 4 நாளாக என்னால் உங்களை பார்க்க முடியல. இட்ஸ் ஓகே. இன்றைக்கி நான் உங்களை பார்த்துருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்கள் யார்கிட்டயாவது ஆர்கியூ பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க, அந்த ஆர்கியூமெண்ட்டை உங்களுக்கு ஏத்தால இருக்கிறவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை ஏற்றுக்கிற பொறுமை அவங்கள்ட்ட இருக்கா, அதை கவனிக்கிற பொறுமை அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாமல் நீங்கள் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்க, உண்மையை சொல்கிறேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கல்லில் போய் தலையை மோதுற மாதிரி தான். அந்த கல்லை நீங்கள் அசைக்கவே முடியாது. நீங்கள் கொடுக்குற ஏதோ ஒரு நாலேஜை, நீங்கள் கொடுக்குற ஏதோ ஒரு நல்ல விஷயத்த, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறீங்க. இதை அவங்க ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அவங்கள்ட்ட எதை வேணாலும் சொல்லுங்கள், எதை வேணாலும் ஆர்கியூ பண்ணுங்கள். இது கிடையாது, இது இப்படி இல்லை, இது தப்புன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்க அந்த ஆர்கியூமெண்ட்டை அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நல்லது. ஓகேங்களா? நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன். என்ன அப்படின்னாக்க, சில பேர் நம்ம பேச போகும்போது நல்ல விஷயமே சொல்ல போனாலுமே சரி, அவங்களோட ஈகோ நாம் சொல்கிற நல்ல விஷயத்தை ஏற்றுக்க விடாது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத விட, நீங்கள் அடித்து பேசுகிறத விட அமைதியாக எட்ட வந்துடுறது உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்ச நாளாக நான் இது ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். ஏதாவது ஒரு குரூப் டிஸ்கஷன் ஏதாவது பேசிகிட்ருக்கோம் அப்படின்னாக்க, ஒருத்தர் அடித்து பேசுகிறாரு, வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறாரு, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்புன்னு மூஞ்சிக்கு நேரம் அடித்து பேசுகிறாங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றதை கேட்குற பொறுமை கிடையாது, கேட்குற விருப்பமும் கிடையாது. அப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறத தவிர்த்துட்டு அமைதியாக எட்ட போகிறது உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நல்லது. நம்ம வள்ளலார் கூட ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நல்ல விஷயங்கள் எவ்வளவோ நம்மக்கிட்ட பேச வந்தாராம், பட் ஆனால் அதை கேட்குறதுக்கு நாம் தான் சரியாக இல்லை அப்படின்வாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பீஸ் ஆஃப் மைண்டை சேவ் பண்ணும். ஓகேங்களா? நெவர் ஆர்கியூ வித் டிட்டர்மைன்டு பீப்புள் பிகாஸ் it affects your mental health. Okay, all the best. Bye.